ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரைடேக்கான வீடியோ தான். ஃப்ரைடே ஒரு பார்சல் வந்திருந்தது. அதை தான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து போட்டே ஒரு 10 நாள் கிட்ட ஆகுது. அதுக்கு மேலேயே ஆகிட்ருக்கோம். நான் மிக்ஸி ஆர்டர் பண்ணேன் பாருங்கள், அப்போ போட்டது. அதுக்கு பின்னாடி போட்ட அந்த ரேக்கு இதெல்லாம் கூட வந்துடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இது வருது. அதான் நானும் பார்த்தேன். சரி, என்னடா பொருள் இப்போ போய் போட்டோம், இப்போ எதுவுமே போடலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு போட்ட பொருள் இப்போ தான் வந்திருக்கு. இது வந்து நல்லா இருந்தது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருந்த மாதிரி நான் இதில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி வாங்கியிருந்த வீடியோஸும் பார்த்துருந்தேன். இது வந்து கிச்சனில் மாட்டினா நல்லாயிருக்கும், வரவங்களுக்கும் வந்து யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா இதில் என்ன வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸுக்காக தான் நான் வாங்கினேன். மை கிச்சன் மை ரூல்ஸ்னு இருந்தது. ஸோ வந்து யார் வந்தாலும் வந்து நம்ம கிச்சனில் வந்து இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நமக்கு ரூல்ஸ் போட முடியாது இல்லைங்களா? ஸோ இதை பார்த்தாச்சும் அவங்க கொஞ்சம் இதுவாவாங்கன்னு சொல்லி தான் நான் இதை வாங்கியிருக்கேன். யாரும் என்ன பர்டிகுலராக சொல்ல முடியாது. சும்மா வந்து இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்ல, அப்படி செஞ்சால் நல்லா இருக்குல்லன்னு சும்மா வீணாக கருத்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து சரி, இதையாச்சும் மாட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இதை சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, இதுவாச்சும் பார்த்து அவங்க கன்வே பண்ணிக்கினா பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்க்கறதுக்கும் இந்த கலர் பாருங்கள், இந்த பிங்க்கு ப்ளூ எல்லாம் பார்த்தா நல்லா இருந்தது. ஆனால் வந்து நான் ஹுட்டில் வரும்னு பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் தான் செஞ்சுருக்காங்க. ஹுட்டே கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு இது ஒன்று ஹாலில் மாட்டியிருக்கேன் பாருங்கள். அது வந்து மேரேஜுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து இந்த தாம்பூலம் இது கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லை, அது கிஃப்டாக வந்தது. அது பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் செஞ்சது, நல்லா வெயிட்டாக இருந்தது. ஆனால் இதுவும் நான் கார்ட்போர்டுன்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா இந்த இதில் வந்தது, பாக்ஸில் வந்திருந்தது. நம்ம அட்டை பாக்ஸ் இருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் திக்கான அட்டையில் செஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் அந்த இடத்துல இருந்த மாதிரி இருந்தது, இந்த பிங்க் கலர் சைடில் ஆனால் அது ரொம்ப க்ளோஸாக பார்த்தா தான் தெரியுது, தூரத்துலேருந்து பார்த்தா தெரியல. அதனால் சரி, அந்த கலருக்கே நல்லா இருந்தது. சரி, இதுக்கு மாட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனில் மாட்டிடலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். அதுக்கு ஹூக் இல்லை, ஆணி இருந்தால் தான் நம்ம மாட்ட முடியும். நம்ம வீட்டில் ஆணியெல்லாம் அடிக்க முடியாது. அதனால் வந்து ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன் இந்த டேப்பு, ஒரு ஹூக் ஒன்று வச்சுருந்தேன். ஆனால் வந்து அது டபுள் டேப்பில் போட்டால் கீழே விழுந்துடும். அதுதான் நான் மாட்டி வச்சுருக்கேன். இன்னொரு 5 மினிட்ஸில் கீழே விழுந்துடும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, செலோ டேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த செலோ டேப்பு வந்து இதை சுற்றி கிராஸ் சிம்பிளில் ஏதாச்சும் ஒரு டிசைன் மாதிரி போட்டு விட்டுடலாம். அப்போ தான் அது கீழே விழாது. இந்த இதுக்கு வந்து டைல்ஸ்லேயும் ஒட்ட முடியாது, எதுவுமே நார்மல் செவுத்துலேயும் ஒட்ட முடியாது. அதனால தான் நான் எதுவுமே இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரிலாம் வாங்க மாட்டேன். சரி, இது ஒன்று தானே, ரொம்ப வெயிட்டும் கிடையாது. ஏன்னா ஹுட்டுனா கீழே விழுந்துடும், இதுனா விழாதுன்னு சொல்லிட்டு நான் மாட்டி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.